ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசத் திருநாள். 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லா விதமான செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தைப்பூச தினத்தன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்குரிய விரதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் என்னென்னு கேட்டிங்கன்னா தைப்பூச திருநாள். ஒரு வருடமும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரம் இருக்குல்ல, அதுதான் தைப்பூசம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிப்ரவரி 11ஆம் தேதி பூச நட்சத்திரம் இருக்குது. பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி திதி போட்டிருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு ஆரம்பிக்கக்கூடிய பூச நட்சத்திரம் பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7:30 மணி வரைக்கும் இருக்கிறதால பிப்ரவரி 11ஆம் தேதி தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால தான் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11ஆம் தேதியை தைப்பூசமாக கணக்கில் எடுத்துக்கிறோம். அன்றைய தினம்தான் எல்லா விதமான முருகன் கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். காவடி எடுக்கிறது, அழகு குத்திக்கிறது, வேண்டுதல் செய்கிறதுன்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் அன்றைய தினம் செய்வாங்க. தைப்பூச திருநாளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு நெத்தியில் திருநீர் அணிந்து கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த கலிவெண்பான்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் முருகர் சம்பந்தமாக பாடல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறதே பெரிய விஷயம்தான். வேலைக்கு போகக்கூடியவங்க, இது மாதிரி முருகனோட மந்திரங்களை சொல்ல முடியாதவங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இந்த ஒரு தைப்பூச திருநாளை 6 நாள் விரதமாக கூட எடுத்துப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் நாள் விரதத்தை ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி உங்களுக்கு 6ஆவது நாள் கணக்கு வந்துடும். அன்றைய தினம் தான் தைப்பூசம். அன்றைக்கு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். 6 நாட்கள் மிளகும் தண்ணீரும் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். முடியாதவங்க காலை மதியம் மாலை வரைக்கும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுத்து பூஜையை நிவர்த்தி பண்ணிக்கலாம், விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் 6 நாட்கள் நீங்கள் தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கான வழிபாட்டு முறை. கந்தசஷ்டி அன்னைக்கு 6 நாட்கள் எப்படி விரதம் இருப்பீங்களோ அதே வழிபாட்டு முறையை கூட தைப்பூசத்துக்கும் பின்பற்றலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இன்னும் நிறைய முருக பக்தர்கள் 48 நாட்களுக்கு முருகப்பெருமான் நினச்சி விரதம் இருந்து தைப்பூச திருநாளில் பழனிமலைக்கு போயிட்டு அங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிப்பாங்க. அப்படி பழனின்னு சொல்லி பெரிய கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கே போயிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அது உங்களோட வசதிக்கு ஏற்றது. இந்த ஒரு தைப்பூச திருநாளில் முடிஞ்சால் அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் வேல் வச்சுருக்கீங்களோ அவங்க வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷம். இன்னும் நிறைய பேர் வீட்டில் வேல் வைத்து வழிபடக்கூடாத வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க கோவிலில் இருக்கக்கூடிய வேலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜைகள் செய்கிறதும் விசேஷம்தான். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு இரவு ஒரு 9 மணிக்குள்ளையாவது வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தையும் முருகரோட அனுகிரகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருட்கள். அதில் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினம் தைப்பூசம் வந்திருக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய துவரம் பருப்பு 1/2 கிலோவோ 1 கிலோவோ உங்களால் எவ்வளவு முடியுதோ. ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு துவரம் பருப்பு இருந்தாலும் பரவாயில்லை, புதுசாக துவரம் பருப்பை வாங்கிட்டு வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இங்கே பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக முருகரோட வாகனம் என்ன? மயில் தோகை. யார் ஒருத்தவங்க வீட்டில் மயில் தோகை இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே துர்சக்திகளே இருக்காதான். கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, செய்வினை, பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்கள் எதாவது இருந்தால் கூட அது எல்லாத்தையும் அந்த மயில் தோகை அப்படிங்கிறது விரட்டி அடிச்சிடுமா. மயில் தோகை அப்படிங்கும் போது நாமளே மயிலோட உடம்புலேருந்து எடுக்காமல் அந்த உடம்புலேருந்து தானாக உதிர்ந்திருக்கக்கூடிய அந்த மயில் இறகை சேகரித்து தேவஸ்தான கடைகள்லையும் காதி பவன் மாதிரி சில கடைகள்லையும் ஆன்லைன்லையும் கூட விற்பாங்க. அதை நீங்கள் ஒரே ஒரு மயில் இறகாவது வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு முடிஞ்சால் உங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த மயில் இறகை நீங்கள் வச்சுக்கலாம். இது மூலயமா வீட்டுக்குள்ளே பாசிட்டிவிட்டி அதிகமாகும். அன்றைய தினம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். வேல் வைத்து வழிபடலாமா வேணாமாங்கிற குழப்பமும் இருக்கும்.
ஒருவேளை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட இதை பற்றி கலந்து ஆலோசிச்சுட்டு வேல் வைத்து வழிபாடு நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் வேல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து அதுக்கு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். இது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். அடுத்ததாக கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. ஏற்கனவே கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்லை. யார் ஒருத்தவங்க வீட்டில் கல்லுப்பு ஜாடியில் கல்லுப்பு வற்றாமல் அல்ல இருந்துக்கிட்டே இருக்குதோ அந்த குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் குறையவே குறையாது. லக்ஷ்மி கடாட்சம் குறையாமல் இருந்தால் எல்லா விதமான செல்வங்களும் அவங்களை தானாக தேடி வரும். அடுத்ததாக அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அனுமனுக்கும் உகந்த தினம்தான். அனுமனுக்கு உகந்த பொருட்கள் வெற்றிலை மாலை இது மாதிரி விஷயங்களை வீட்டில் வாங்கிட்டு வைக்கிறதும் சிறப்பு தான். அடுத்ததாக முருகர் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, அது எந்த விதமான முருகராக கூட இருக்கலாம். ஆனால் முருகர் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பீரோவில் வைக்கிறது மூலயமா செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ராஜாவாக வாழ முடியும், கொடிகட்டி பறக்க முடியும். உங்களோட போட்டியாளர்கள் மாதிரியே நீங்களும் தொழிலில் முன்னேறி நல்ல இடத்துக்கு போக முடியும். இன்னொரு பக்கம் கணவன் மனைவி கடையில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க முருகர் வள்ளி தெய்வானை கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் 7 எண்ணிக்கையில் குதிரைகள் ஓடுற மாதிரி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை வீட்டில் வாங்கிட்டு வைக்கிறதும் சிறப்பு தான். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான். இதில் சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம், இல்லை சில பொருட்கள் நீங்கள் வாங்கலான்னு கூட முடிவு பண்ணி வச்சுருக்கலாம். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச தினத்தன்னைக்கு வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச தினத்தன்னைக்கு நீங்கள் போயிட்டு விசாரிக்கிறது, அது சம்பந்தமான கொட்டேஷன் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொரு பக்கம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர். சொத்து வீடு நிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் கூட அதை தீர்த்து வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு செவ்வாய் பகவான் தான். அதனால் வீடு நிலம் மனை இது மாதிரி வாங்கிறதுக்கான விஷயங்கள் பேச்சுவார்த்தை எது நடத்தினா கூட தாராளமாக தைப்பூச தினத்தன்னைக்கு இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை தைப்பூச அன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமையே முருகனுக்கு உகந்தது, செவ்வாய் பகவான் கடனை அடைக்கிறதுக்கு உரியது. இந்த 2 நாட்களும் சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் தைப்பூசம் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். இது ஏதாவது ஒரு வருடம் மட்டும்தான் இந்த மாதிரி தைப்பூசமோ கந்தசஷ்டி விரதமோ வரும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு வருடம் தான் இந்த 2025ஆம் வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தைப்பூச திருநாள். முருகப்பெருமானை ரொம்ப மெனக்கெட்டலாம் நீங்கள் வணங்க வேணாம். உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ, என்னென்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை மட்டும் செய்து வைத்து நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினாலே கேட்குற வரத்தை வாரி வழங்கிடுவார். மறக்காமல் இந்த பொருட்களையும் வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.